தன்னோட அனுமதி இல்லாமல் தன்னுடைய பாடல்களை பட நிறுவனம் பயன்படுத்திட்டாங்க, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும், அதற்கு மீறி பயன்படுத்தினா இழப்பீடு தரணும் அப்படின்ற மாதிரி படத்தில் இருந்த பாடல்களை நீக்கணும் அப்படின்னும் சமீப காலமாக இளையராஜா சொல்லி வராரு. ஆனால் அதையும் மீறி ஒரு சில படங்களில் இளையராஜாவின் பாடல்களை அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வந்தாங்க. குறிப்பாக மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம்தான் அவருடைய காப்பிரைட்ஸ் பிரச்சனை பூதாகரமாக கிளம்பிச்சு. அந்த பட நிறுவனமும் இளையராஜாவும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த பிரச்சனையை எப்படியும் பேசி முடிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் இளையராஜா அனுமதி இல்லாமல் 3 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த படமும் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிச்சு. அதற்கு பிறகுதான் இளையராஜா தன் அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நீதிமன்றத்தை நாடினார். அதோட 7 நாட்களுக்குள் மன்னிப்பு கோரணும் அப்படின்னு இளையராஜா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது தன்னோட அனுமதி இல்லாத பாடல்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்வதற்கு இளையராஜாவுக்கு உரிமை இருக்குது. இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கூறிய மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். இந்த நிலையில் டியூடு படத்திலும் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டது. டியூடு படத்தில் அவருடைய பாடலை பயன்படுத்தியதற்காக இளையராஜாவுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதோடு படத்தில் இளையராஜாவுக்கு நன்றி தெரிவிக்கப்படும் என்றும் பட நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்களாம். இரு தரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டு விட்டதால் இளையராஜா தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறான் சென்னை உயர்நீதிமன்றம். இப்போ இளையராஜா அவர்கள் சாதிச்சுட்டாரே, உண்மையிலேயே இழப்பீடு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் ஒரு சில படங்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரத்தில் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா அதனுடைய கருத்து இல்லை அந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் சில நடிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த படம் ரிலீஸ் ஆக விடாமல் பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த நிலையில் இப்போது இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால அடுத்தடுத்து இனிமேல் வரக்கூடியவர்களும் தங்களுடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியாக வழக்கு தொடர்றதில் எந்த விதமான பார்த்திங்கன்னா சந்தேகமும் கிடையாது. ஒரு சிலர் இல்லை எங்களுடைய காலத்துக்கு அப்புறமாகவும் எங்களுடைய பாடல்களை பயன்படுத்துறது, எங்களுடைய வரிகள், எங்களுடைய பெயர் இல்லை படத்தினுடைய ரீமிக்ஸ் அப்படின்னு பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த காலகட்ட இளைஞர்களுக்கும் அது தெரியுதே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் இல்லை என்னோடதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.